பட்டு பொறுமையாக உட்காந்து சாப்பிடுவான். அப்போ பர்ஸை கடிச்சு வச்சுட்டான் பாரு, பட்டும் சிட்டும் சேர்ந்து. கடிச்சிட்டிங்களா? புது பர்ஸு. சிச்சோ. அப்பா பர்ஸை மட்டும்தான் கடிப்பா, வேறு எந்த துணியும் ட்ரெஸ்ஸும் எதையும் கடிக்காது. அப்பா செல்லம் தானே. கூடு கட்ட கூட ஒரு துணி கூட எடுத்துகிட்டு போனது கிடையாது. நல்லா சாப்பிட்றான் பாருப்பா, இன்னும் நல்லா சாப்பிட்றான். ஓகே, அழகு செல்லம். இவன் சாப்பிட்டுட்டு இருக்கான், இவளுக்கு இங்கே பாருங்க சோறு சாப்பிட்றான். அவள் சோறு சாப்பிடுதா? சிட்டு சோறு சாப்பிடுதா? பட்டு பழம் சாப்பிட்றான். பட்டு தான் பழம் சாப்பிட்றான். சாப்பிடுமா குட்டி? தக்காளி பழ பிரியார். சிட்டு வந்து எதையும் டக்குன்னு விரும்பவும் மாட்டா. அவளுக்கு இந்த நான் கொய்யா பழமும் வச்சுருக்கேன். இந்த கொய்யா பழம் வச்சுருக்கேன், ஆனால் அவள் சாப்பிட மாட்டா. அவள் அதை சோறு தான் சாப்பிடுவாள். பா பயங்கர ஸ்பீடெல்லாம் இப்போ கடிச்சு கடிச்சு போட்டுருக்கேன். நல்லா சாப்பிடுவார். கட்டலையிலே உணர்ந்த கொய்யாப்பழம் என்னன்னு பாருல. ஏய் கவனிக்க மாட்டேக்கான். சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணாத பிள்ளைய. கொய்யாப்பழம் சாப்பிடுது, அதை சாப்பிடுது, இதை சாப்பிடுதான்ட்டு. வேண்டாண்ணா போங்கப்பா. ஏதாச்சும் ஒன்றா கொடுங்க, என்ன விளையாடுதீங்களா? நீ சாப்பிடுமா, தக்காளி பழம் சாப்பிடுமா, யாரை பற்றி கவலைப்படக்கூடாது. தொடச்சாச்சுமா அப்படி அப்புறமா தொடச்சு நல்லா தொடங்க. என்ன வேணும் மறுபடியும் மனசு உடலையா? கடி.